எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியாக்காரங்களுக்கு வணக்கம். அதுக்கப்புறம் மேடையில் இருக்கிற பெரியவங்க, இவங்க தான் சினிமா தான் இவங்கள்ட்ட சினிமா இல்லை. அவங்களுக்கு என்னோட பெரிய வணக்கம். விழாநாயகன் இமான் அண்ணன், வாழ்த்துக்கள்ங்கண்ணே. எந்த மேடைக்கு போனாலும், எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும், எந்த ஆர்கெஸ்ட்ரா போனாலும், எங்கள் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இமானண்ணன் பேர் தான் இருக்குது. இமானண்ணன் சாங்கரியாக வந்துட்டு இருக்குது. அவ்வளோ பேர் அண்ணனை வாழ்த்திட்டாங்க. ரொம்ப சந்தோஷங்க. எப்படி ஒரு சிறந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க, அந்த சிறந்த பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையுமே இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்குது, சினிமாவில் இருக்குது. சினிமாலாண்டா ரஜினிகாந்த் சார் முத்துராமன் சாரை சொல்லுவாங்க, சத்யராஜ் சார் கவுண்டமணி சாரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே சினிமாவில் இமான் அண்ணன், யுகபாரதி அண்ணன், இவங்க 2 பேர் இல்லாமல் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒற்றுமையை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுக்குற இந்த ஸ்கோர், இந்த ஹிட்டுண்ணே எப்போவுமே இருக்கணுண்ணே, எப்போவுமே இருக்கணும். அதுக்கு நான் வேண்டிக்கிறேண்ணே. பட் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதை பார்க்குறப்ப கொஞ்சம் போக்கு வேறு ரூட்டில் போய்கிட்டு இருக்குது. யுகபாரதி அண்ணே, அதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கண்ணே. ஏன் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல? அன்றைக்கி எதாவது சொல்லியிருப்பாரு, நான் வெளியில் வேறு வேலைக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடியோக்கு வந்துட்டார். அந்த ஸ்டுடியோவுக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே. நானும் அதர்வாக ரைட்டு லெஃப்ட்டில் போய் நின்றோம். ஆனால் விடலை எங்களை. இங்கிட்டு வாங்கப்போ, உங்களை பார்த்தா கம்பளி பிச்சு விடுற மாதிரி இருக்குது. இங்கிட்டு வாங்க எழுப்பு. அந்த 4 பிள்ளைகள்லாம் கிட்ட வாங்க, ரெஜினா வாங்க, அவங்க வாங்கன்ட்டு என்னை பாருங்க. பின்னாடி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். சரி வெளியில் போங்கன்னாங்க. இது பரவாயில்ல, விட மாட்டேன் நான். அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம்னா எல்லா மியூசிக் டேரக்டரும் ஹீரோ ஆயிட்டாங்க. அண்ணே தயவு செய்துண்ணே அப்படியே நின்றுக்கங்கண்ணே. அப்போ நீங்களும் நடிக்க மாட்டேன்னா அப்போ நான்லாம் மியூசிக் டேரக்டருக்கு வந்துடுவேன் பாருங்க. அப்புறம் அவங்க நிலைமையை பாருங்க. ரொம்ப கஷ்டம்ண்ணே. அதனால் நீங்கள் எங்கேயே இருங்கண்ணே. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. வாழ்த்துக்கள்ங்கண்ணே. எங்கள் டைரக்டர் இளவரசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் வாழ்த்துறாங்க. ஒரு புது இயக்குனர், இவ்வளோ பெரியவங்க, இத்தனை பேர் அவரை அந்தளவுக்கு வாழ்த்துறாங்க. அந்தளவுக்கு அவர் படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் விட இந்த படத்தில் தேசிய ஒருமைப்பாட அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆமாம், அதான் உண்மை. ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, தமிழ் 4 ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டார். 4 ஹீரோயின் இந்த படத்தில் இருக்காங்க. ஒரு படத்தில் ஒரு ஹீரோயினுக்கு கதை சொல்லி அவங்கள திருப்திப்படுத்துறதே கஷ்டம். இந்த சூழலில் 4 ஹீரோயினுக்கு கதை சொல்லி 4 பேர்த்துக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டரை கொடுத்து தெளிவான ஒரு திரைக்கதையை பண்ணி இந்த படத்தை நிறைவாக முடிச்சிருக்காரு. எனக்கு வாழ்த்துக்களுங்க பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு முதல் இயக்குனர் கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் உதவி இயக்குநர்கள். கண்டிப்பாக அவர் கிடைச்ச பெரிய பொக்கிஷம் அந்த உதவி இயக்குநர்கள். அவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் அதர்வா நல்ல திறமையான நடிகர். இவ்வளோ எல்லாரும் சொல்லிட்டாங்க. இருந்தால் நான் ஒரு வார்த்தை சொல்லிடு, மிகப்பெரிய நடிகர் அப்படின்ற தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு இடம் இருக்குது. அதில் எந்த விதமும் அந்த இடம் அவரை விட்டு போகாது. அப்படி ஒரு நடிகர், நல்ல பணிவு. ஏன்னா முரளி சார் ஒரு படம் போல ஒரே ஹீரோயினி ஒன் சைடாகவே லவ் பண்ணுவார். அவரும் கண்காலிங்க அழுது நம்மளையும் அழுக விட்டுருவார். படம் ஃபுல்லாக இருப்பார். ஆனால் அதர்வா 4 ஹீரோயினியோட குத்தாட்டம் போகிறாப்புல, சந்தோஷமாக இருக்காப்புல, ஜாலியாக இருக்காப்புல. இந்த ஜாலி, இந்த சந்தோஷம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதர்வா வாழ்த்துக்கள். இன்னும் எல்லாருமே இருக்காங்க இதில். கேமராமேன் சரவணன், ஸோ அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப சின்சியரான கேமராமேன். பக்கத்தில் ஒரு 2 இடத்துல ஒரு லைட்டு சரியில்லைன்னா லைட் ஆஃபீஸோட கூப்பிட்டு அந்த லைட்டை சரி பண்ணணும்னு சொல்ல மாட்டார். அவரே போய் சரி பண்ணுவார். பரவாயில்ல, குட் கேமராமேன். அப்படியே ஒரு 20 அடி தள்ளி ஒரு லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டார். அவரே போய் சரி பண்ணுவார். 2 தெருவு தள்ளி ஒரு பாட்டி அடிக்கிறேன், ஒரு லைட்டு சரியில்லைன்ட்டா சொல்ல மாட்டார். கீழே இறங்கி குதிச்சு ஷூ கலண்டு அதை கையில் எடுத்துட்டு ஓடி ஆட்டோ பிடிச்சி ஓடி அந்த கிரேனில் மேலே ஏறி அந்த லைட்டை சரி பண்ணிட்டு இங்கே வருவார். சாரி சார் அப்படின்ட்டுவார். திருப்பிங்கிறது சொல்லலாம். இல்லைன்னா கொஞ்சம் பேனில் விட்டு திருப்பி கீழே ஓடுவார். அதை விட்டு நாங்கள் சொல்லிடுவோம். நான் அதில் பிரதர் அண்ணே பேனில் விட்டுனே வாங்க பிரதர், தயவு செய்து வாங்க பிரதர். அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு உழைப்பாளி. உங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரதர். எடிட்டர் பிரவீன் அண்ணே, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும். டி சிவா அண்ணே 25 வருஷம் இந்த சினிமாவில் கொடி கட்டி பிறந்துக்கிட்டு இருக்காரு. 25 வருஷம் இல்லைண்ணே, இன்னும் 50 வருஷம் 75 வருஷம் உங்களுக்கு வயசே ஆகக்கூடாதுண்ணே. ஏன் இப்போவே அப்படி தான் இருக்கீங்கண்ணே. நான் மேலும் இது மாதிரி நிறைய வெற்றி படத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ண்ணே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே.
ஜமுனு கணேசன், சுருளிராஜன் இப்போ டைட்டில் டேரக்டரை கொடுத்து அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையாக கொடுத்துருக்கீங்க. ஜமுனு கணேசன் சார் இருந்த சினிமாவில் நான் இருக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் அப்படி ஒரு இடத்த கொடுத்து அந்த சுருளிராஜன் பேரையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இளவரசர் பிரதர் ரொம்ப நன்றி பிரதர். அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. மற்றவங்க பெருமைப்படுத்தி வைக்கிறதுல கண்டிப்பாக நீங்கள் ஒரு முதல் ஆளுண்ணே. அதுக்கு உதாரணம் இந்த ஆடியோ அந்த சிடியில் ஒரு முதல் இயக்குனர் நீங்கள் நினச்சா அவர் போட்டோ போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதுலேயும் அவர் போட்டோவை போட்டு அவரை பெருமைப்படுத்துகிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. என்ன ஒன்று இமான் அண்ணனுக்கு மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன இது, நீங்களும் அப்படியே நிறையா படங்கள் தயாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். பட் உங்கள் ரூட்டும் மாறுது. நீங்கள் அப்படியே நடிப்புன்னு இறங்கி உள்ளே போய்கிட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துலையும் அண்ணன் பேசலான்னு ஃபோன் பண்ணோம்னா அண்ணன் டிஸ்கஸில் இருக்காரு, அண்ணன் ஃபுல்லாக டைலாக் பார்த்துட்டு இருக்காரு, பிஸியாக இருக்காரு அப்படின்றாங்க. என்ன கேரமில் இருக்காரு, டைலாக் பார்த்து ஃபுல்லாக எங்கள் டைரக்டர் ஹாஸ்பிட்டல் எல்லாரும் இங்கே இருக்காங்க, எங்கள் அண்ணன் இருக்காரு, ஏங்க அவரும் அவங்க பேராக நடிக்கிறவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் நீங்கள் தயாரிச்சுக்கிட்டே இருக்கணும்னே. ஃபுல்லாக அப்படியே போவாங்க, அப்போ லேட் அப்படி போவாங்க, அப்புறம் கொஞ்சம் உடம்பு குறைக்க சொல்லுவாங்க, அப்புறம் ஏன் நாமளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கண்ணே. வேண்டாம்ண்ணே, நீங்கள் படம் தயாரிச்சுக்கிட்டே இருங்கண்ணே. ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே, வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அடையிருக்கிற வாழ்த்துக்கள். நன்றி.